உண்மையிலே நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலங்க. நான் டிரைவர் அண்ணா கிட்டலாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். தயவு செஞ்சு வண்டி ஓட்டும்போது பார்த்து சூதானமாக ஓட்டுங்க. உங்களை நம்பி எத்தனை உயிர் தெரியுமா இருக்குது. உங்கள் உயிர் மட்டும் இல்லை, உங்கள் உயிரும் அதில் போயிடுச்சு, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் உங்களை நம்பி எத்தனை உயிர் தெரியுமா இருக்குது. உங்கள் பின்னாடி உட்காந்துட்டு வர்றவங்களா இருக்கட்டும், எத்தனை உயிரை நீங்கள் கொன்று இருக்கீங்க தெரியுமா. எல்லா டிரைவர் அண்ணாக்களையும் சொல்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது எல்லாம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. 4 பொண்ணு அக்கா கல்யாணத்துக்காக ஆசையாக போயிருக்காங்க தெலுங்கானாவில். எனக்கு உண்மையிலே அந்த வீடியோஸ் அந்த பொண்ணுங்க 3 பேரும் எவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட்டாக, எப்படிலாம் பார்த்து வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தைங்கள. கடைசியில் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளான பிறகு கடவுள் ஏன் இப்படி பறிச்சுட்டு போனார். இதை யார் மேலே குற்றம் சொல்கிறதுனே தெரிலங்க. கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா நிஜமாலுமே தெரியல. எனக்கு நைட்டு தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு வண்டி ஓட்டும் போது எல்லாருமே பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போங்க. உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போதும் பார்த்து பத்திரமா பொறுமையாக கூப்பிட்டு போங்க. ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்லைங்க. அதுக்காக நீங்கள் ஏன்னா ரொம்ப டிராஃபிக். ஏன்னா நானும் இப்போ கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் தெரியும், டெய்லி நானும் பாப்பா தம்பி வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறேன். எனக்கு நானும் சொல்கிறேன். ஆனால் அதை சில நேரங்களுக்கு இது பண்ண முடியல. லேட்டானால் நானுமே வேகமாக ஓட்டுறேன், புரியுது. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுங்க. ட்ரை பண்ணி சீக்கிரமாக இருந்துச்சு முன்னாடியே கிளம்பி கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்கள. ஸோ பார்த்து இது பண்ணுங்கள். இந்த ஆக்சிடெண்ட்டில் எத்தனை உயிர் போச்சு தெரியுமாங்க. ஒரே குடும்பத்தில் 3 பொம்பளை பிள்ளைங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்க மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.